வணக்கம். டெல்லியில என்டிஏ கூட்டணி தரப்புல ஒரு மாநாடு வந்து நடக்க போகுது. அப்படி நடக்க இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னா, டெல்லியில பார்த்தீங்கன்னா, ஒரு சில பதாகைகள் திமுக தரப்புல இருந்து ஒரு சில பதாகைகள் வந்து வைக்கிறாங்க. அந்த பதாகையில 20 வருஷமா காங்கிரஸ் கட்சிய தன்னோட முதுகுல தூக்கி சுமந்த திமுகவ, இன்னைக்கு காங்கிரஸ் வந்து முதுகுல குத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பதாகைய ஹிந்தி மொழியிலே வந்து அங்க வந்து டெல்லியில நிறைய தெருவோரங்கள்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய அளவுல வந்து பேசுபொருளா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இத வந்து மையப்படுத்தி இப்ப நெறைய நபர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கூடிய விரைவுல வந்து திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி வந்து பிஜேபி பக்கம் சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அ வைகோ மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் வந்து இப்போ ரீசென்ட்டா வந்து ஒரு போராட்டத்த வந்து நடத்தியிருக்காரு. எப்பயுமே வந்து அவர் நடத்துற ஒரு போராட்டம் எந்த ஒரு போராட்டம் நடத்தினாலுமே வந்து அதில ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸையோ, ஏதாவது ஒரு ஹிண்ட்டையோ வந்து பார்த்தீங்கன்னா, திராவிடம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பேசிருவாரு. இல்ல யாராவது ஒருத்தவங்க ரெஃபரன்ஸ் வச்சு பேசுவாரு. ஆனா இந்த முறை நடந்த இந்த ஒரு போராட்டம் ஒன்று பார்த்தீங்கன்னா, யார எதிர்த்து போராட்டம் நடத்தியிருக்காங்கன்னா, தமிழக ஆளுநர் அர்லேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர் ரீசென்ட்டா வந்து திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடை வந்து அணிவிச்சிருந்தாரு. இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்த்து தான் வந்து மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் வந்து போராட்டம் வந்து நடத்தியிருக்காரு. இப்ப இதுலருந்து நமக்கு என்ன என்ன நமக்கு வந்து புரியுது அப்டின்னா, கூடிய விரைவிலே வந்து துரை வைகோ வைகோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் வந்து அ டிவிகே கட்சிக்கு வந்துருவாரா அப்படின்ற மாதிரியான நெறைய வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்டின்னா, இப்ப நடக்கிறது வந்து நெறைய விஷயங்கள் வந்து அப்படிதான் இருக்கு. ரீசென்ட்டா வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து எலக்ஷன்ல ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கூட, ஜெயிச்ச உடனே வந்து வாழ்த்துக்கள் வாங்குறதுக்கு அங்க துரை வைகோ அவர்ன்னு சொல்லக்கூடிய அந்த நபரோட வீட்டுக்கு போறாரு. இப்ப போனப்ப என்ன சொல்றாருன்னா, வைகோ அவர்கள் வந்து அவங்க வீட்ல இருக்க வேலை செய்ற நபர்லாம் கூட அழைச்சு, இந்த மாரி இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அத வந்து நெறைய நியூஸ் சேனல்ல பொது வெளியிலே வந்து பார்க்குறேன். இது எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து நெருடலான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம கூட்டணியில இருக்காங்க. பட் இருந்தாலுமே இப்படி வெளிப்படையா வந்து பேசுறாங்க அப்படின்றது ஒரு இது மாரி தான் வச்சுக்கங்களேன். இதெல்லாம் பார்க்கும்போது கூடிய விரைவில வைகோ அவர்களும் வந்து டிவிகே கட்சிக்கு வந்துருவாரு அப்படின்றத எதிர்பார்க்கப்படுது. அதேபோல இப்போ 2, 3 நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா, கடம்பூர் ராஜு அப்படின்ற சொல்லக்கூடிய அதிமுக சேர்ந்த நபரும் வந்து டிவிகே கட்சிக்கு வந்து வந்திருந்தாரு. ஸோ இந்த மாரி நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அரசியல் முதிர்ச்சி பெற்ற நபர்களா இருக்கிறவங்க, ரொம்ப நாளா வந்து அரசியல் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து அந்தந்த கட்சிய விட்டுட்டு திமுகவும் சரி, அதிமுகவெல்லாம் விட்டுட்டு தாவேக்கு வரலாம் பார்க்கும்போது, கூடிய விரைவில அடுத்ததா வந்து இவரும் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சமூக வலைதளம் நிறைய பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நீங்க ஏதாவது கமெண்ட் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு இதே போல இன்னொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்கள வந்து சந்திக்கிறேன்.